ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பச்சைப்பயிரில் கிரேவி செய்து நம்ம குச்சிக்கிழங்கோடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம ஒரு சட்டியை வச்சு பச்சைப்பயிறு ஒரு கப் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதுலேருந்து ஒரு அரோமா நல்லா வருங்க. வறுக்கும்போது அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். அதைய நல்ல ஒரு வாசம் வரும். அதுக்கு வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டு நம்ம அந்த கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள், அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு வாஷ் பண்ணிக்கணும். நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஒரு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பச்சைப்பயிறு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வேகும்போது கொஞ்சம் சீரகம் சேர்த்திக்கோங்க. நல்ல ஒரு கொதி வந்தோன்னே தக்காளி பழம் ஒரு 2-3 அரிஞ்சு அதோடு சேர்த்துக்கோங்க. நல்லா மூடி நல்லா வேக வைக்கணும். நம்ம அதுக்குள்ளேயே பச்சைப்பயிறு வேகிறதுக்குள்ளேயே குச்சிக்கிழங்கு நான் நல்லா நீட்டாக தோல் சீவி கழுவி வேக வச்சுக்கலாம். ஆவியில் போட்டு வேக வைக்கிறவங்க வைக்கலாங்க. அப்படி இல்லைன்னா தண்ணி ஊற்றி குக்கர்லேயோ இல்லை பாத்திரத்துலேயோ கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். குக்கரில் போட்டு ஒரு 2-3 சவுண்ட்ஸ் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பச்சைப்பயிறு மட்டும் போட்டு அந்த கிரேவி பண்ணல. அது கூட கொஞ்சம் க்ரீன்ஸு, அதாவது நம்ம வீட்லேயே இருந்த தண்டுக்கீரை, கொஞ்சம் லைன் கீரை அந்த மாதிரிலாம் இருந்ததுங்க. அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பச்சைப்பயிரோடு அந்த கீரை சேர்த்து கடைஞ்சி சாப்பிடும் பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆல்மோஸ்ட்டு ஒரு 3/4 வாசி குக்கானோன்னு நம்ம கீரை சேர்த்திக்கோங்க. ஏன்னா கீரை குயிக்காக பாயில் ஆயிரும். கீரை வேகப்படும் பொழுது ஒரு 2 பல் பூண்டு போட்டுக்கோங்க.
கீரை வேகிறதுக்குள்ளே கீரையும் அந்த பயிரும் நல்லா சேர்ந்து மெர்ஜாகி வேகிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா தொளித்து அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, கீரையும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. வெந்த பிறகு அந்த எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திருப்பி இந்த இடத்துல சட்டி வச்சு ஒரு பிஞ்ச் சீரகம் அண்ட் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டோன்னே அந்த எண்ணெயிலேருந்து ஒரு வாசம் நல்லா வரும். இப்போ நம்ம சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் ஒட்டுக்கா போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் அரிய வேண்டியதில் முழுசாகவே போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து கடையிறது தானுங்க, அதனால் வந்து முழுசாகவே போட்டு எண்ணெயில் ஒரு ஃப்ரை பண்ணால் போதும். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கோங்க. போதும். இப்போ நம்ம வேக வச்ச பாசிப்பயிறு கீரையை அதில் ஊற்றிக்கலாம். அதில் விட்டு கொஞ்சம் நேரம் பாயில் பண்ண விடுங்க. கொஞ்சம் குக் ஆகட்டும். கலக்கி விட்டு வேக விடுங்க. கொஞ்சம் நேரம் வெந்தாவே போதும். அந்த ஆனியன், பச்சை மிளகாய் அதெல்லாம் வந்து அதோட நல்லா வெந்து வந்துடும். இப்போ நீங்கள் மதியானம் இதை லஞ்சுக்கு கொண்டு போகிறீங்க, இது கெடாத இருக்கணும். தக்காளி போட்டாவே ஓரளவுக்கு கெடாது. எனவே ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு டேமரின் பீஸ் போட்டிங்கன்னா அது வந்து மதியானம் வரைக்கும் லஞ்சுக்கெல்லாம் வந்து கொண்டு போகிறதுக்கு கெடாமல் இருக்கும். ஈவினிங் வரைக்கும் கூட தாங்கும். ஒரு டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். இப்போ வெந்து வந்துருச்சு. இதை நம்ம நல்லா ஒரு கடைஞ்சிக்கலாம். கடையிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பச்சைப்பயிறு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சைமல்டேனியஸாக குச்சிக்கிழங்கு ரொம்ப பாயில் ஆகி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? குச்சிக்கிழங்குக்கு நல்லாவே இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், சுடுது, ஆனால் நல்ல டேஸ்டியாக இருக்குது. அது அப்படியே தோட்டி எடுத்து அதில் அப்படி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கொடுங்க, ஷேர் பண்ணி கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.